Okay, we can start now. In the last class, we discussed the important theorem, Bayes theorem. So we solved some problems related to that. So the first problem is, maybe I shortly write down the problem. Suppose there are two boxes, box 1 and box 2. So box 1 contains 3 red balls and then 2 blue balls. And then box 2 contains 2 red ball and then 8 blue ball. Okay. And suppose if a pair of coin is tossed, ஒரு வந்து காயினை டாஸ் பண்ணுறோம். ஸோ காயினை டாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 அவுட்புட் கிடைக்கும். ஒன்று டெய்ல் கிடைக்கும், இல்லைன்னா ஹெட் கிடைக்கும். ஒரு காயினை டாஸ் பண்ணுறேன், அது ஹெட்டு விழுந்ததுன்னா ஒரு பாலை சூஸ் பண்ணுறேன் பாக்ஸ் 1லேருந்து. சப்போஸ் ஹெட்டு விழுந்ததுன்னா பாக்ஸ் 1லேருந்து 1 பாலை வந்து சூஸ் பண்ணுறேன். Choose 1 ball from box 1 if the result is head. Tail விழுந்ததுனாக்க box 2லேருந்து ஒரு பாலை சூஸ் பண்ணுறேன். Choose ball from box 2. Okay. 1 ball. Choosing. Okay. ப்ராப்ளம் என்னன்னா 2 பாக்ஸ் இருக்கு. 2 பாக்ஸ்லயும் இதுல ஒரு 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதுல ஒரு 5 பால்ஸ் இருக்கு. இங்க 10 பால்ஸ் இருக்கு. ஒரு காயினை டாஸ் பண்றேன். ஓகே, ஒரு ஃபேர் காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட் விழுந்ததுனாக்கா பாக்ஸ் 1லேருந்து ஒரு பால் எடுக்கிறேன். டெய்ல் விழுந்ததுனாக்கா பாக்ஸ் 2லேருந்து ஒரு பால் எடுக்கிறேன். இதெல்லாம் அசம்ஷன். இப்போ என்னன்னாக்கா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் a red ball is chosen. A red ball is chosen. So red ball is chosen. So what is the probability of choosing a red ball? So அதான் probability கண்டுபிடிக்கும். இப்போ ப்ராபபிலிட்டி அப்போ என்ன இங்க கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் அசம்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஈவெண்ட்டை சொல்லணும், ஏதோ ஒரு ஈவெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் நம்மளுக்கு ரெட் பால் தான் தேவை. ஓகே, ஆர்ன்றது ஒரு ஈவெண்ட் வச்சுக்கோம். இந்த ஆர்ன்றது என்னன்னா இஸ் ஈவெண்ட், இட்ஸ் சூசிங் ரெட் பால், அதர்வைஸ் ரெட் பால் சூசன். ரெட் பால் சூஸ் பண்றதுக்கான ஈவெண்ட், ரெட் பால் சூஸ் பண்ற ஈவெண்ட் தான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ரெட் பால் சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? இப்போ ரெட் பாலை வந்து ஒன்று பாக்ஸ் 1லேருந்து எடுக்கலாம், இல்லை பாக்ஸ் 2லேருந்து எடுக்கலாம். ஸோ அப்போ இப்போ அந்த தியரத்தை யூஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன தெரியும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் பாக்ஸை சூஸ் பண்ணீங்கன்னா I1, அந்த ஐன்றது என்னன்னாக்கா சூசிங் த ஃபர்ஸ்ட் பாக்ஸ். டபுள் ஐனான்றது சூசிங் த செகண்ட் பாக்ஸ். சப்போஸ் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் சூஸ் பண்ணா அதுல கண்டிஷன் என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் அதுல ரெட் பால் கண்டுபிடிக்கணும் given the first box. சப்போஸ் செகண்ட் பாக்ஸ் சூஸ் பண்ணா, தட் இஸ் P of 2ன்றது என்னன்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் சூசிங் த செகண்ட் பாக்ஸ், அதுல ரெட் பால் given the second box. So இதான் probability of choosing red ball is nothing but probability of ஐன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் பால் பேக்கை சூஸ் பண்றதுடைய ப்ராபபிலிட்டி, அதுல ரெட் பால் சூஸ் பண்றது. அப்புறம் செகண்ட் பாக்ஸ் சூஸ் பண்றதான ப்ராபபிலிட்டி இன்ட்டு அந்த செகண்ட் பாக்ஸ்ல ரெட்டை சூஸ் பண்றது. ஸோ இதுதான் வந்து அந்த பேஸ் தியரத்துக்கு முன்னாடி ஒரு தியரம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அதை யூஸ் பண்ணி போடுறது. இப்போ 2 பாக்ஸ்ல இப்போ இதோட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். இப்போ மொத்தம் 2 பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாக்ஸை சூஸ் பண்றதான ப்ராபபிலிட்டி என்னன்னாக்கா 1/2. 2 பால் இருக்கு, 2 பேக் இருக்கு, 2 பேக்ல ஒரு பேக்கை சூஸ் பண்றது ப்ராபபிலிட்டி 1/2. இப்போ சின்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் பாக்ஸை சூஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ரெட்டை சூஸ் பண்றதுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் பார்ப்போம். ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் பாக்ஸ், இதுல மொத்தம் எத்தனை இருக்குனாக்கா 5 பால் இருக்கு. அந்த 5 பால்ல வந்து ரெட் பாலை சூஸ் பண்ணணும். அப்படின்னா 3/5. ஸோ டோட்டலா வந்து 3/5 plus probability of choosing the second box. ஸோ மொத்தம் 2 பாக்ஸ்ல 2வது பால் சூஸ் பண்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி 1/2. ஏன்னா இருக்கிறது 2, அதுல 1 சூஸ் பண்றோம். இன்டூ அந்த செகண்ட் பாக்ஸ்ல ரெட் சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னாக்கா டோட்டலா 10 பால்ல 2 பால் சூஸ் பண்றோம். அப்போ 2/10.
அவ்வளோதான். இது சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன 1/2 நீங்கள் காமனாக வெளியே எடுத்துட்டா கூட, இல்லை அப்படியே சிம்பிளை பண்ணி டேரெக்டாக ஆன்சர் எழுதுகிறேன். ஸோ இப்போ இது சிம்பிளை பண்ணினா உங்களுக்கு 2/5 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 2/5. That is the probability of choosing the red ball is 2/5. Okay. இது வந்து இந்த பேஸ் தியரத்துக்கு முன்னாடி இருக்கிற தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம போடுறோம். இப்போ பேஸ் தியரத்தை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் போடுறது அப்படின்னு பார்ப்போம். இதே ப்ராப்ளம் தான். இப்போ என்னன்னாக்கா இந்த அசம்ஷனை நான் வந்து ஒமிட் பண்ணிடுறேன். நீங்கள் டாஸ் பண்ணி அது எட்டு இருந்தாலும் டெய்லி இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு பாலை சூஸ் பண்ணுறேன். அது என்னென்னா ரெட் பால் சூஸ் பண்ணிடுறேன். ரெட் பாலை சூஸ் பண்ணிடுறேன். அது ஹெட்டு இருந்தாலும் சரி, டெய்லி இருந்தாலும் சரி, ரெட் பாலை சூஸ் பண்ணிடுறேன். இப்போ கொஸ்டின் என்னக்கா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் பாக்ஸ் 1 இஸ் சூசன்? மேபி அந்த கொஸ்டின் வந்து டீட்டெயிலாக எழுதினேன். அதே ப்ராப்ளம் தான், கொஞ்சோண்டு மாடிஃபிகேஷன் தான், வேற இதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன். அதே பாக்ஸ் 1 கண்டைன்ஸ் 3 ரெட் 2 blue. Box 2 contains 2 red 8 blue. ஓகே, இந்த காயின் டாஸ் பண்ணுறதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் என்னன்னாக்கா ஒரு ரெட் பாலை வந்து சூஸ் பண்ணியாச்சு. ரெட் பால் இஸ் சூசன். What is the probability that box 1 is chosen? What is the probability that box 1 chosen? So இது எப்படி சால்வ் பண்றது? ஒரு ரெட் பாலை நான் சூஸ் பண்ணிட்டேன். What is the probability of choosing box 1? Okay, solution. So அதே மாதிரி வந்து நம்ம ஈவெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஆர்ன்றது என்ன, ரெட் பால் சூஸ் பண்றதுன்னா ப்ராபபிலிட்டி சூசிங் ரெட் பால். ஓகே, ரெட் பால் சூஸ். அதே மாதிரி ஐன்றது என்னன்னாக்கா பாக்ஸ் 1 சூசன். இந்த மாதிரி டபுள் ஐ இந்த 2ன்றது என்னக்கா பாக்ஸ் 2 சூசன். அதான் ப்ராபபிலிட்டி, இது ஈவெண்ட். இதெல்லாம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸை சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி. ஆனால் கிவன் தட் ரெட் பால் இஸ் சூசன். நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட் கொடுத்துட்டாங்க. என்னென்ன ஈவெண்ட்னா ரெட் பாலை சூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்ம யூஸ்வலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐ வந்து 1/2. ஏன்னா அந்த ஒரு பாக்ஸ் சூஸ் பண்றதுன ப்ராபபிலிட்டி என்னன்னா 1/2. இருக்குது 2 பாக்ஸ், அதில் ஒரு பாக்ஸை சூஸ் பண்ணுறதுன ப்ராபபிலிட்டி என்னன்னு டேரக்டா எழுதலாம். ஆனால் இங்கே என்ன எக்ஸ்ட்ரா கண்டிஷன் கொடுத்துருக்காங்கனாக்கா ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட் இருக்கு என்னன்னாக்கா ரெட் பாலை சூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதை வந்து வச்சுட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐ கிவன் ஆர். இப்போ இதுக்கு பேஸ் தியரத்தை யூஸ் பண்ணினாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் கிவன் ஐ இன்டு சம்மேஷன். பட் இங்கே 2 தான் இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா சம்மேஷன் எதாவது டேரக்டா எழுதலாம். ஏன்னா இங்கே 2 ஈவெண்ட் தான். என்னென்ன ஈவெண்ட்னாக்கா பாக்ஸ் 1 பாக்ஸ் 2, அதான் மெயின் A1 A2. இதான் இது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா. ஓகே, ஸோ அந்த பேஸ் தியரம் பார்த்தா நம்மளுக்கு A1 A2 எக்ஸெட்ரா ANR மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டாக இருக்கணும். அப்புறம் ஏன்றது ஒரு ஈவெண்ட்டாக இருக்கணும். இதனுடைய ரிசல்ட் வந்து ஏதாவது ஒரு ஏஐஸில் இருக்கணும். ஸோ இங்கே ஏஐஸ்லாம் யார் பார்த்தீங்கன்னாக்கா A1ன்றது இது A1, இது A2. இந்த ரெட் பால் சூஸ் பண்ணுறது தான் பேஸ் இடத்துல அப்ளை பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் கிவன் A1, தட் இஸ் AI, பிளஸ் P ஆஃப் 2 இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் கிவன் 2. By Bayes theorem, this is true. Now, what is the probability of choosing? Okay, நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். I வருங்க. Okay. இப்போ what is the probability of choosing the first box is 1/2. நீனா நியூமரேட்டர்ல பார்த்தீங்கன்னாக்கா P of I வந்து 1/2. ஏன்னா 2 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸை சூஸ் பண்றதான ப்ராபபிலிட்டி வந்து 1/2. Into what is the P of
ஆர் கிவன் ஏ. அப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸை கொடுத்துட்டீங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ரெட்டை சூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல மொத்தம் 5 இருக்கு. அதுல ரெட்டை சூஸ் பண்ணா 3/5. 3/5. அகைன் பி ஆஃப் ஐன்றது 1/2 இன்டூ அகைன் இது வந்து என்னன்னா 3/5. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ரெட்டை சூஸ் பண்ணணும். பிளஸ் பி ஆஃப் 2 ப்ராபபிலிட்டி ஆஃப் சூசிங் த செகண்ட் பாக்ஸ் வந்து அகைன் 1/2. ஏன்னா 2 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் சூஸ் பண்றோம். இன்டூ இந்த ரெண்டாவது பாக்ஸ்ல ரெட்டை சூஸ் பண்றதுனா ப்ராபபிலிட்டி. ரெண்டாவது பாக்ஸ்ல மொத்தம் 10 பால் இருக்கு. அதுல 2 ரெட் பால் இருக்கு. ஸோ இப்போ நீங்க 1/2 இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து காமனை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மேல வந்து 3/5 இருக்கும். கீழே வந்து 3/5 பிளஸ் இது 2/10 வந்து 1/5 எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் 5லாம் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா வந்து 3/4 ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சூசிங் த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கிவன் தட் த ரெட் பால் இஸ் சூசன். இதுதான் வந்து பேஸ் தியரத்தை அப்ளை பண்றோம். பாருங்க, இந்த ரெட் பாலை சூஸ் பண்றதா வந்து கிவன் ப்ராபபிலிட்டி. நம்மளுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா இந்த ஏ என்ற ஈவெண்ட் வந்து ஏதாவது ஒரு கிவன் ஈவெண்ட்டினுடைய மேட்ச், இதனுடைய ரிசல்ட் வந்து இங்க இருக்கலாம், இல்லைன்னா இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். இப்ப ரெட் பாலை சூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து சூஸ் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா செகண்ட் பாக்ஸ்ல இருந்து சூஸ் பண்ணிருக்கலாம். அப்ப இந்த ஏ என்ற ஈவெண்ட் வந்து A1 இருக்கலாம், இல்லைன்னா A2 இருக்கலாம், இதனுடைய அவுட்கம். ஸோ அதனால இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பேஸ் தியரம். ஸோ எந்த தியரத்தை அப்ளை பண்ண போறோம், அந்த தியரத்தை அப்ளை பண்ணனா என்னென்ன நம்மளுக்கு அசம்ஷன் தேவை அப்படின்றத பார்க்கணும். ஸோ அது பிரகாரம் இது போட்டாச்சு. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன், பேஸ் தியரத்தை யூஸ் பண்ணி சால்வ் பண்றது. அங்க நீங்க என்னன்னா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க, அதுல இந்த A1 A2 எக்ஸெட்ரா ஏஎன் யாரு, ஏ யார். ஸோ அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா மேக்சிமம் நீங்க வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி. ஓகே, ஸோ வெயிட், ஒரு ப்ராப்ளம் நான் வந்து எடுக்கிறேன். ஓகே, அதே சேம் தான், சிமிலர் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம் 3. சப்போஸ் அகைன் 3 பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ் 1 அதுல வந்து ஒரு 2 ஒயிட் பால் இருக்கு. 2 ஒயிட் பால், 3 பிளாக் பால்ஸ். செகண்ட் பாக்ஸ்ல வந்து 4 ஒயிட், 4 ஒயிட் அண்ட் தென் 1 பிளாக். பாக்ஸ் 3ல வந்து 3 ஒயிட் பால் இருக்கு, 4 பிளாக் பால் இருக்கு. ஸோ W means white, B means black. ஓகே, இது அசம்ஷன். இப்போ ஒரு பாக்ஸ் வந்து ரேண்டமா சூஸ் பண்றோம். சூஸ் a box randomly. ஒரு பாக்ஸை சூஸ் பண்ணலாம். அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஒரு பாக்ஸை வந்து ரேண்டமா சூஸ் பண்ணிட்டு அந்த சூஸ் பண்ண பாக்ஸ்ல இருந்து ஒரு பாலை டிராப் பண்றேன். and a ball is drawn and a ball drawn from that box. ரேண்டமா சூஸ் பண்றோம் ஒரு பாலை அட் ரேண்டம். அது வந்து ஒயிட்டாவே கிடைக்குது. ரேண்டம் இஸ் ஃபவுண்ட் டு பி ஒயிட். found to be white ball. இதான் வந்து அசம்ஷன். என்ன அசம்ஷன்? 3 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸை ரேண்டமா சூஸ் பண்றோம். அந்த ரேண்டமா சூஸ் பண்ண பாக்ஸ்ல இருந்து ஒரு பாலை வந்து ரேண்டமா எடுக்கிறோம், அது வந்து ஒயிட்டா கிடைக்குது. ஓகே, இதுதான் வந்து அசம்ஷன். क्वेश्चन என்னக்கா, find the probability of choosing the first box. Find the probability that box 1 is chosen or box 1 was selected. ஓகே, ஸோ இதான் வந்து ப்ராப்ளம். இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இது பேஸ் தியரம் தான் அப்ளை பண்ணணும். இதில் வந்து யார் A1, யார் A2, யார் A3, அப்புறம் யார் வந்து ஈவெண்ட் A, இதை வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து ஒயிட் இருக்கு. இந்த பாக்ஸ்லையும் ஒயிட் இருக்கு, இந்த பாக்ஸ்லையும் இருக்கு, இந்த பாக்ஸ்லையும் இருக்கு. ஆல்ரெடி ஒரு பாலை சூஸ் பண்ணி அது ஒயிட்டாகவும் வந்துடுது. ஓகே, ஸோ இப்போ பாக்ஸ் 1 சூஸ் பண்ணுறோம். நீங்கள் கிட்ட என்ன சொல்லலாம், சூஸிங் த பாக்ஸ் 1 வந்து ஈவெண்ட் A1,
choosing box 2 is event A2, choosing box 3 is A3. இதெல்லாம் ஈவெண்ட். இதை வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்போ ஈவெண்ட் ஏ யாருனாக்கா சூசிங் த ஒயிட் பால். ஸோ இதோட நான் விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் நியூ டாபிக் உள்ள என்ட்ரு ஆகிடும். ரேண்டம் வேரியபிள். ஓகே. ஸோ ஃபார் எனி டவுட், ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் எண்ட் ஆஃப் த கிளாஸில் கூட நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா சேட் பாக்ஸில் கூட நீங்கள் டைப் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நியூ டாபிக் உள்ள போயிடலாம். ரேண்டம் வேரியபிள்ஸ். ஓகே. ரேண்டம் வேரியபிள்ன்றது ஆக்சுவலா ஒரு ஃபங்க்ஷன் தான். இட்ஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் சாம்பிள் ஸ்பேஸ் டு ரியல் நம்பர். ஓகே. சப்போஸ் எஸ்ன்றது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்னு வச்சுக்கோங்க. சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் சம் ரேண்டம் ஈவெண்ட். சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ கேபிட்டல் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரம் சாம்பிள் ஸ்பேஸ் டு சம் ரியல் நம்பர் ஆர். அப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க ஒவ்வொரு அவுட்கமுக்கும் ஒரு நம்பர் அசைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அந்த அசைனிங் அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் வந்து ரேண்டம் வேரியபிள். ஸோ ரேண்டம் வேரியபிள் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் சாம்பிள் ஸ்பேஸ் டு real number. It's a random variable. Random variable is nothing but it's a function from sample space to some real number. So usually in the random variable la வந்து capital X or capital Y Z இதை தான் யூஸ் பண்ணுவோம். capital X இல்லைனா Y இல்லைனா Z இல்லைனா W இந்த மாதிரி லெட்டர்ஸ் தான் வந்து ரேண்டம் வேரியபிளை டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுக்குமே. ஸோ ரேண்டம் வேரியபிள் இஸ் நத்திங் பட் இட்ஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் சாம்பிள் ஸ்பேஸ் டு சம்திங் தட் இஸ் ரியல் நம்பர். இதுக்கு ரேண்டம் வேரியபிள் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஸ்டொக்காஸ்டிக் வேரியபிள் சொல்லுவாங்க. தெர் ஆர் சோ மெனி நேம்ஸ். ரேண்டம் வேரியபிள் ஆர் ஸ்டொக்காஸ்டிக் வேரியபிள் ஆர் ரேண்டம் வேரியபிள். சம்டைம்ஸ் இது ரேண்டம் ஃபங்க்ஷன் கூட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் தான் சொல்கிறோம். அப்போ இல்லைன்னா ரேண்டம் ஃபங்க்ஷன் வேரியபிள்னு சொல்லலாம், இல்லை ரேண்டம் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ ரேண்டம் ஃபங்க்ஷன் அதேமாதிரி ஸ்டொக்காஸ்டிக் ஃபங்க்ஷன் எது வேணால் சொல்லலாம். ரேண்டம் ஃபங்க்ஷன் ஆர் ஸ்டொக்காஸ்டிக் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்னன்னா சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்க ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம ஏதோ ஒரு நம்பர் அசைன் பண்ணணும். அவ்வளவுதான். அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் ரேண்டம் வேரியபிள். நிறைய நீங்க சோ மெனி டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்து டிஃபைன் பண்ணலாம் ஃபங்க்ஷன் given சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு 2 காயினை வந்து டாஸ் பண்றீங்க. டாஸிங் a coin 2 times simultaneously. Therefore what is the sample space? We get head to head. இது ஃபர்ஸ்ட் காயினுடைய அவுட்கம், இது செகண்ட் காயினுடைய அவுட்கம். அந்த மாதிரி லிஸ்ட் பண்றோம். ஹெட் டெயில் டெயில் ஹெட் டெயில் டெயில். ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டனுடைய அவுட்கம்ஸ். இப்போ ஒரு ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எஸ் டு ஆர். அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு அவுட்கமுக்கும் நம்ம ஒரு நம்பரை வந்து அசைன் பண்ணணும். ஸோ அப்போ ஜென்ரலாக நான் வந்து எப்படி டிஃபைன் பண்ணேன்னா எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இஃப் யூ டேக் எனி எக்ஸ் இன் எஸ் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் இன் எக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் ஹெச் என்னது, இதில் 2 ஹெட் இருக்கு, அதனால இதோட வேல்யூ வந்து 2. எக்ஸ் ஆஃப் இப்போ அடுத்த வேல்யூ ஹெச்டி எடுத்தீங்கன்னா இதில் எத்தனை ஹெட் இருக்குன்னா ஒரு ஹெட். ஸோ எக்ஸ் ஆஃப் டிஹெச் வந்து இதில் ஒரு ஹெட் இருக்கு. எக்ஸ் ஆஃப் டிடியில் நோ ஹெட், தேர்ஃபோர் 0. இது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இதனுடைய ரேஞ்ச் என்ன? ரேஞ்சில் யாரெல்லாம் இருக்கான்? 2 இருக்கான், 1 1 0. எனவே இங்கே செட் தியரியை நம்ம செட்டாக போடக்கூடாது. இதெல்லாம் ரேஞ்சஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள். இந்த 4 வேல்யூ தான் எடுக்குது. மிஞ்சி போனால் இன்னும் சொல்ல போனால் எக்ஸாக்ட் சொல்ல 3 வேல்யூஸ் தான், 0 1 2. இந்த 3 வேல்யூஸ் தான் இந்த ஃபங்க்ஷன் எடுக்குது. அதனால இந்த 3 வேல்யூஸும் ரேஞ்ச் ஆஃப் திஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். இது ஒன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள். இதே சேம் சாம்பிள் ஸ்பேஸுக்கு we can define some other function. Maybe y is a function from s to r, defined to be y of x equal to number of tail கூட நீங்க டிஃபைன் பண்ணலாம். number of tails in x இப்படி சொல்லலாம். இல்லைன்னா ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ், அதை ஸ்கொயர் பண்ணி போடலாம். இல்லைன்னா நம்பர் ஆஃப் ஹெட் மைனஸ் நம்பர் ஆஃப் டெய்ல நீங்க போடலாம். ஸோ வி கேன் டிஃபைன் சோ மெனி ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் கிவன் சாம்பிள் ஸ்பேஸ்.
ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்க்கு நம்ம டிஃப்ரெண்ட் ரேண்டம் வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணுவோம். இதுதான் வந்து இப்போ இது வந்து ஒரு டேபிளா போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சாம்பிள் ஸ்பேஸை எழுதினோம். ஸோ இது சாம்பிள் ஸ்பேஸ் எஸ், அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கனாக்கா ஹெச் டெய்ல், டெய்ல் ஹெச், டெய்ல். அதனுடைய ரேண்டம் வேரியபிள் என்னன்னாக்கா we have to carefully define what is x. x வந்து நம்பர் ஆஃப் ஹெட். இது வந்து 2 1 1 0 provided x is nothing but number of heads in the outcome. ஓகே, இப்போ சப்போஸ் இந்த ரேஞ்ச் வந்து இருக்கு பாத்தீங்களா, இப்போ இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எஸ். we define some function x from sample space to some real number r. இப்போ இங்க வந்து வேல்யூஸ் எது இருக்கு, இங்க வந்து ஒன்லி ஃபைனிட் வேல்யூஸ் மட்டும் தான் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 x1 x2 எக்ஸெட்ரா சம் xn. இந்த ஒரு ஃபைனிட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் தான் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா இந்த ரேண்டம் வேரியபிள் இஸ் கால்டு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ஸோ எப்போ வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள் வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் சொல்லணும்னாக்கா அது ஒன்லி ஃபைனிட் ஆர் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ x is called discrete random variable. Discrete random variable if the range of s, that is x of s, the range, okay, is finite or countably infinite. Finite or countably infinite. The range set வந்து finite set இல்லனா ஒரு countable set இருந்தனா அந்த random variable is called discrete random variable. சப்போஸ் அதோட ரேஞ்ச் வந்து நான் கவுண்டபிளா இருந்தனாக்கா அதுக்கு நான் டிஸ்கிரீட் சொல்லுவாங்க. பட் ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சொல்லலாம். ஸோ எக்ஸ் இஸ் நான் டிஸ்கிரீட். இப்போதைக்கு நான் டிஸ்கிரீட் டிஃபைன் பண்ணுவோம். பட் ஆக்சுவலாக இதை தான் நம்ம வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சொல்லலாம். ஸோ எக்ஸை வந்து எஃப் வந்து நான் டிஸ்கிரீட் சொல்றேன்னா இஃப் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் அன்கவுண்டபிள் இல்லைன்னா நான் கவுண்டபிள். ரேஞ்ச் வந்து நான் கவுண்டபிளா இருந்தா நான் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ஓகே, இப்போ மறுபடியும் இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போறோம். ஆல்ரெடி we know one function x, ரைட்? ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் x கொடுத்தாங்க. இங்க இருந்து ரியல் நம்பர்ஸ் வச்சுக்குவோம். r-க்கு ஒரு ஃபங்க்ஷன் கேபிட்டல் x-னு டிஃபைன் பண்ணிட்டோம் ரேண்டம் வேரியபிள். சப்போஸ் இது வந்து இப்போதைக்கு டிஸ்கிரீட்னே வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் இப்போ ஃபுல்லாவே நம்ம டிஸ்கிரீட்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு ஃபைனிட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னு இப்போதைக்கு வச்சுக்குவோம். அது வந்து ஃபைனிட்டா இருக்கணும் இல்லை, கவுண்டபிளா இருக்கலாம். x1 x2 போயிட்டே இருக்கும். பட் அப் டு கவுண்டபிள். இப்போ மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போறோம். எங்க இருந்து எங்கனாக்கா இங்க இருந்து மறுபடியும் ஒரு ஆருக்கு டிஃபைன் பண்ண போறோம். இதுக்கு பேர் வந்து ஒரு எஃப்னு வச்சுக்கோம். அப்பனா இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம டிஃபைன் பண்ணோம். அது ரெண்டு வழியா பிரிக்கலாம். என்னன்னாக்கா இந்த ரேஞ்சில் இருக்கிற பாயிண்ட்டுக்கெல்லாம் ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ண போறோம், ரேஞ்சில் இல்லாத பாயிண்ட்டுக்கெல்லாம் ஒன்று டிஃபைன் பண்ண போறோம். ஸோ அப்போ இந்த எஃப்ன்றது இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் R to R. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்றோம்னாக்கா ஜீரோன்னு டிஃபைன் பண்றேன். இஃப் வந்து அந்த எக்ஸ் வந்து ரேஞ்சில் இல்லைன்னா, இந்த எக்ஸ் ஆஃப் எஸ் ரேஞ்சில் இல்லைன்னா ஜீரோன்னு டிஃபைன் பண்றேன். அப்போ எக்ஸ் வந்து ரேஞ்சில் இருந்தா என்ன டிஃபைன் பண்றேன். சப்போஸ் இந்த பாயிண்ட் இந்த x1 வந்து எங்க போகுது அப்படின்னு பார்க்கறோம். அப்போ இந்த x1க்கு கண்டிப்பா இங்க இருந்து ஏதோ ஒரு அவுட்கம்ஸ் இங்க மேப் ஆயிருக்கும். இந்த x1 ஏன்னா இந்த x1ன்றது ரேஞ்ச். அப்போ கண்டிப்பா இங்க இருக்க சம் எலமெண்ட்ஸ்லாம் இந்த x1க்கு மேப் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பெசிபிக் கேஸ் நம்ம எடுத்துக்குமே. ஸ்பெசிபிக் கேஸ் எடுத்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு காயினை டாஸ் பண்றது. அப்போ இங்க 4 அவுட்கம் இருக்கு. ஹெச் டெய்ல் இந்த 4 இருக்கு. அவுட்கம் வந்து 2 1 1 0 இதுதான் இருக்கு. அப்ப நம்ம இந்த ஒரு 1 போட்டா போதும், 2 1 போட தேவையில்ல. ஸோ இதான் வந்து இப்போதைக்கு ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் 3 செட்டு தான் இருக்கு, 3 எலமெண்ட்ஸா இருக்கு. இப்போ எப்படி இங்க ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணாக்கா இப்போ இந்த 3 எலமெண்ட்ஸ் இந்த எக்ஸ் வந்து 2ஆவும் 1ஆவும் 0ஆவும் இல்லைன்னா நான் வந்து மற்றதுலாம் 0ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த 3 எலமெண்ட்ஸ் நான் ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணி ஆகும். அப்போனா இந்த எக்ஸ்ல இருந்துன்னா எக்ஸ் வந்து ரேஞ்சில் இருந்துன்னா அதோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இப்போ இந்த 2 வந்து யார் மேப் ஆகும்னா இந்த h, h தான் இங்க மேப் ஆகும். அப்ப இதனுடைய ப்ராபபிலிட்டி, ஓகே, ஸோ தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு h, h. எப்பனா x ஈக்குவல் டு 2 இருக்கும்போது x வந்து அது x என்ன அர்த்தம், ரேஞ்ச், தட் இஸ் x ஆஃப் h, h வந்து 2 இருக்கும். அப்ப இந்த 1க்கு நான் என்ன இங்க டிஃபைன் பண்ண போறேன் அப்படின்னாக்கா, ஏன்னா ப்ராபபிலிட்டின்றது ஒரு நம்பர்,
அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த ஒன்றுக்கு யார் நான் டிஃபைன் பண்ண போறேன், இந்த ஒன்றுக்கு யாரெல்லாம் மேப் ஆயிருப்பான், இந்த 2 எலமெண்ட்ஸ்னுடைய இதுதான். ஏன்னா இதுல 2 ஒரே ஒரு 8 இதுல இருக்கு. அப்ப இந்த 2மே வந்து ஒன்றுக்கு மேப் ஆகும். அப்ப இது ஒரு ஈவெண்ட். ஏன்னா சப்செட் ஆஃப் எஸ் வந்து ஈவெண்ட். அப்ப இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி பேசலாம். இப்போ இது சப்போஸ் இது வந்து ஏன்னு வச்சுங்க, இது பின்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பியோட ப்ராபபிலிட்டி தான் நாங்கள் டிஃபைன் பண்றோம். இது கோஸ் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இந்த 1 மேப்ஸ் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. அப்போ இந்த 2 மேப்ஸ் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, வேற ஏ இஸ் திஸ் ஈவெண்ட், ஒன்லி திஸ் ஈவெண்ட். இப்போ இந்த 0 பார்க்குறேன். இந்த 0க்கு நான் எங்க மேப் பண்றேன்னாக்கா, இந்த 0க்கு யாரெல்லாம் இங்க இருந்து மேப் ஆயிருப்பானா ஒன்லி இந்த அவுட்கம் மட்டும்தான் இங்க 0க்கு மேப் ஆகும். அப்போ இதை சீனுன்ற ஈவெண்ட் வச்சுக்கலாம். இந்த சீனுடைய ஈவெண்ட்டுடைய ப்ராபபிலிட்டி இதான் டிஃபைன். ஸோ அப்போ ரேஞ்சில் இருக்கிற பாயிண்ட்ஸ்க்குலாம் நான் என்ன டிஃபைன் பண்ணேன்னாக்கா கலெக்ஷன் ஆஃப் ஆல். ஸோ இப்போ இதுக்கு நொட்டேஷன் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏதாவது வச்சுங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். இதுக்கு என்ன மீனிங்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் த செட் என்ன செட்டுனாக்கா கலெக்ஷன் ஆஃப் ஆல் எலமெண்ட் ஸ்மால் எஸ் இன் த சாம்பிள் ஸ்பேஸ் சச் தட் த எக்ஸ் ஆஃப் எஸ் வந்து இந்த ஸ்மால் எக்ஸ்க்கு மேப் ஆகும். இந்த ஸ்மால் எக்ஸ்க்கு மேப் ஆகிற அவுட்கம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறோம். அது ஒரு சப்செட் ஆஃப் எஸ்ஸாக இருக்கும். அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும். அதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இல்லை நீங்கள் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, இங்கே டபுள்யூன்னு ஏதோ ஒரு எலமெண்ட் வச்சுங்க. இதுக்கு என்ன மீனிங்னாக்கா இந்த டபுள்யூக்கு யாரெல்லாம் மேப் ஆகிறானோ அவனை கலெக்ட் பண்ணுறான் டொமைனில். அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அதான் இது. ஸோ இதுதான் வந்து என்னன்னாக்கா எஃப் ஆஃப் ஒமேகா. எஃப் ஆஃப் ஒமேகா யாருனாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒமேகா. இந்த எஃப்க்கு பேர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இப்போ புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம், ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் எப்போ ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் சொல்கிறேன்னாக்கா அது 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், the f of x வந்து always greater than or equal to 0, and second வந்து sum of all the f of x வந்து 1 ஆகும். If a function satisfies these 2 conditions, then f is called probability function. Probability function. Also, we refer to probability distribution or probability function or probability distribution. Probability distribution. But ana f yaar there f of x yaarnaka probability of capital X equal to x. இதுக்கு என்ன மீனிங் தெரிஞ்சிரும். கேபிட்டல் எக்ஸ் என்றது ரேண்டம் வேரியபிள். எக்ஸுக்கு யாரெல்லாம் மேப் ஆகிறோம் அவருடைய ப்ராபபிலிட்டி தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த ப்ரீவியஸ் இதுக்கே நம்ம எக்ஸாம்பிளை செக் பண்ணுவோம். அப்போ அதுக்கு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னு எழுதும். ஸோ எக்ஸாம்பிள் 1, find the probability function corresponding to the random variable x. Find the probability function. So just I write PF, probability function corresponding to the random variable x. To the random variable x of the previous random variable x of the sample space s equal to head to head. Number of hits are on the random variable வச்சுங்க. h tail, tail h, tail tail. இதுல the x என்றது யாருன்னாக்கா number of hits. இப்போ இந்த சாம்பிள் ஸ்பேஸ்க்கு டிஃபைன் பண்ண the random variable உடைய probability function இல்லனா probability distribution கண்டுபிடிக்கணும். அதாவது f of x கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் வாட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த சிங்கிள் தான் 1/4. அதேமாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் h சிங்கிள் வந்து 1/4. எல்லாமே வந்து 1/4 தான். எனி சிங்கிள் அவுட்கம் அதனுடைய ப்ராபபிலிட்டி வந்து 1/4. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கனாக்கா ரேஞ்சில் இருக்கிற வேல்யூஸ்லாம் யாரு 0, 1, 2 இந்த வேல்யூஸ் தான் வந்து ரேஞ்சில் இருக்கிற வேல்யூஸ். அப்போ இதுக்கு மட்டும் நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எதுனா போதும், எல்லாத்துக்கும் எழுத்தாலே மற்ற எல்லாத்துக்குமே 0 தான். ஸோ அப்போ நம்ம டேபிளாக போட்டிங்கன்னா கூட நம்ம டொமைனில் இருக்கிற எக்ஸ் யாருனாக்கா 0, 1, 2 இந்த 3 தான் வந்து ரேஞ்சில் இருக்குது. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் 0 யார் முதல், இது வந்து யாருனாக்கா எஃப் ஆஃப் 0,
இது f of 1, இது f of 2. ஸோ அப்போ f of 0 யாரு அப்படின்னு பார்க்கணும். ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் f of 0 இஸ் நத்திங் பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to 0. So that is mean what is the meaning of this? Probability of the event set of all omega such that x of omega equal to 0. 0 யாரெல்லாம் மேப் ஆகிறனோ அவனுடைய கலெக்ஷனுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி எடுக்கும். இப்போ 0க்கு யாரெல்லாம் மேப் ஆகணும், டிடி மட்டும் தான் 0க்கு மேப் ஆகும். ஏன்னா நம்ம ரேண்டம் வேரியபிள் வந்து நம்பர் ஆஃப் ஹிட்ஸ். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இதுல யார் இருப்பானா ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் தான் இருப்பான். யாருனாக்கா ஜஸ்ட் டிடி மட்டும் தான் இருப்பான். இவன் மட்டும்தான் 0க்கு மேப் ஆகும். மற்ற எல்லாமே 1 இல்லை 2க்கு மேப் ஆகும். இவனுடைய ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு என்ன தெரியும்? 1/4 தெரியும். Therefore f of இது வந்து 1/4. இப்போ f of 1, அப்போ 1க்கு யாரெல்லாம் மேப் ஆகும்னா இந்த ரெண்டு எலமெண்ட் வந்து 1க்கு மேப் ஆகும். இந்த HTயும் THம் வந்து 1க்கு மேப் ஆகும். ஏன்னா இதுல ஒரே ஒரு ஹெட் இருக்கு. அப்ப அதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த ரெண்டு ஈவெண்ட் என்னன்னாக்கா இது பிளஸ் இது, தட் இஸ் 1/4 பிளஸ் 1/4 வந்து 2/4, தட் இஸ் 1/2. இப்போ ப்ராபபிலிட்டி இந்த f of 2 என்னன்னா 2க்கு யாரெல்லாம் மேப் பண்ணா ஒன்லி இந்த H, H தான் HH தான் வந்து 2க்கு மேப் ஆகும். அப்போ இந்த சிங்கிள் ஈவெண்ட்டினுடைய ப்ராபபிலிட்டி வந்து 1/4. ஸோ இதான் வந்து probability distribution of the random variable x. Okay. இப்போ similarly continuous random variable distribution function எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இங்க summation இருக்குன்னா அங்கே வந்து integration இருக்கும், அவ்வளவுதான், வேற டிஃபரெண்ட் எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே, ஸ்டில் இதுலேயே வந்து நம்ம இன்னும் cumulative distribution function define பண்ணணும். So cumulative CDF, CPF, cumulative distribution function of the random variable x. இந்த x வந்து இப்போதைக்கு discrete random variable தான் வச்சிருக்கோம். So cumulative distribution function. Okay, suppose x ன்றது ஒரு discrete random variable on the sample space x. இப்போ கேபிட்டல் f னு இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம். இந்த கேபிட்டல் f க்கு தான் பேரு cumulative distribution function of the random variable x. அப்போ இது எப்படி டிஃபைன் பண்றாக்கா, பாயிண்ட் x க்கு probability of x less than or equal to x. அங்க ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸாக்டா வந்து எக்ஸுக்கு மட்டும் மேப் ஆகிறனுடைய எலமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தோம். இங்க அப்படி கிடையாது, எக்ஸ் மட்டும் கிடையாது, எக்ஸ் கீழே இருக்கிற எல்லா யாரெல்லாம் மேப் ஆகிறானோ அவனுடைய கலெக்ஷனுக்கு ப்ராபபிலிட்டி பார்க்கறது தான் வந்து என்னது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். குமுலேட்டிவ்னா அது ஒரு சம், அது வரைக்கும் எக்ஸ் வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெரிய சேம் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, அதுல வந்து இப்போ எக்ஸ் ஸ்மால் எக்ஸை வந்து ஒரு 1ன்னு வச்சுங்க. அப்போ வாட் இஸ் எஃப் ஆஃப் 1னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ 1 அப்போ 1 விட 1 இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கிறதெல்லாம் மேப் ஆகணும். அப்படின்னா அது 0, 1, 2 தான் நம்மளுக்கு அவுட்கம் தெரியும். இதுதான் வந்து ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் வந்து இந்த 1, 0, 1 மட்டுக்கும் மேப் ஆகிறது மட்டும் எடுத்து அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி எடுத்துப்போம், அவ்வளோதான். ஸோ அப்போ 0க்கு மட்டும் போகிறது யாரு, டிடி, அது ஒரு ஈவெண்ட் இருக்கும். அப்புறம் 1க்கு போகிறது வந்து டிஹெச், ஹெச்டி. ஸோ இந்த 3 இருக்கும், இந்த 3த்துடைய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் திஸ் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் திஸ் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் திஸ் இதனால 1/4, 1/4, 3/4. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னன்னா 3/4. இப்போ எஃப் ஆஃப் 0 யாருனாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே இருக்கிறதே 0க்கு கீழே எதுவுமே கிடையாது, 1 தான் இருக்கு. அப்போ டேரெக்டாக இது என்னன்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 மட்டும்தான். ஏன்னா அது கீழே வேற எந்த ரேஞ்சும் கிடையாது. ஸோ தேர்ஃபோர் இப்போ 0க்கு மேப் ஆகுது யாரு, டிடி மட்டும் தான் 0க்கு மேப் ஆகும். அதோடைய ப்ராபபிலிட்டி யாருனாக்கா 1/4. அப்போ வேற என்ன இருக்கு, ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 2 என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2. ஓகே, அப்படின்னா இது என்னது 0, 1, 3 கூட்டணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இது 3 கூட்டும். இப்போ இது என்னது 0க்கு மேப் ஆகுது யாரு, டிடி மட்டும் தான் 0க்கு மேப் ஆகும். அதனுடைய ப்ராபபிலிட்டி வந்து 1/4. இப்போ 1க்கு மேப் ஆகுது யாரு, ஹெச்டியும் டிஹெச்சும். அதனுடைய ப்ராபபிலிட்டி வந்து 1/4 பிளஸ் 1/4 வந்து 2/4, தட் இஸ் 1/2.
பிளஸ் 2க்கு மேப் ஆகிறது மட்டும் யாரு HH மட்டும் தான் 2க்கு மேப் ஆகும். அந்த HH ப்ராபபிலிட்டி வந்து 1/4. ஸோ therefore this is nothing but 1. ஏன்னா அது 1/4 1/4 1/2 1/2 plus 1/2 1. ஸோ f of 2 ஓட வேல்யூ வந்து 1. ஸோ therefore இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் என்னது cumulative distribution function of the random variable. இங்க less than or equal to x போடுறோம், அங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு ஜஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ் போடுவோம். ஓகேங்களா, இதான் வந்து அதுக்குள்ள டிஃபரன்ஸ். இந்த ஃபங்க்ஷனுடைய சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். சப்போஸ் எக்ஸ் வந்து லெஸ் than or equal to ஒய்யா இருந்தா இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து less than or equal to f of f of xன்றது x வரைக்கும் சம் பண்றது, f of y என்றதுனா y வரைக்கும் சம் பண்றது. அப்ப இந்த y வந்து x விட பெருதுன்னா நமக்கு சம் வந்து எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும். ஏன்னா எல்லா ப்ராபபிலிட்டி வந்து பாசிட்டிவ். ஸோ அதனால whenever x less than or equal to y, f of x வந்து less than or equal to f of y என்றது இது கிளியரானது. therefore is always increasing function. இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னாக்கா சப்போஸ் லிமிட் x goes to minus infinity f of x இது என்னன்னாக்கா 0 ஆகும். அந்த பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு எல்லாத்தையும் சம் பண்ணும். இது எதையுமே சம் பண்ணலன்னு அர்த்தம். ஆக்சுவலாக மைனஸ் இன்ஃபினிட்டினா நீங்க நெகட்டிவ் பக்கம் போறீங்க, போயிட்டே இருக்குன்னா அங்கே வந்து சம் எது இல்லாமல் கூட போகலாம். அந்த டைம் வந்து அதனோட வேல்யூ 0. சப்போஸ் பாசிட்டிவ் சைடு போனீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா சம் வந்து 0, சம் வந்து நம்மளுக்கு ஒன்று தெரியும். தட்ஸ் இட். செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கண்டினியூஸ். அந்த கேபிட்டல் எஃப் வந்து கண்டினியூஸ் ஃப்ரம் த ரைட். நம்ம அதெல்லாம் இப்போ டீட்டெயிலாக போகுது. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் போட்டு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் போடுவோம். எப்படி வந்து அந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ எக்ஸசைஸ், ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் for the random variable. For the random variable x of the example, take the same thing. And the head trial பண்ணோம்ல அதை வச்சு. ஓகே, sample space s equal to hh, ht, th, tt. இந்த x என்றது என்ன? நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். ஓகே, அப்புறம் இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து அதுக்கு கிராஃப் வரையும். அந்த கேபிட்டல் எஃப்க்கு கிராஃப் வரையும். அப்டைன் கிராஃப், அப்டைன் இட்ஸ் கிராஃப். இட்ஸ் கிராஃப் மீன்ஸ் கேபிட்டல் எஃப் கிராஃப். ஓகே, இது வந்து இப்போ முதல் கேபிட்டல் எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ சொல்யூஷன், so capital F of x, that is cumulative distribution function என்னன்னா by the definition probability of x less than or equal to x. நம்மளுக்கு தெரியும் கேபிட்டல் ரேஞ்ச் ஆஃப் எஸ்ல இருந்து யாரா இருக்கா? 0, 1, 2 இதுதான் இருக்கா. இந்த 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்கா. இந்த 3 எலமெண்ட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ண. இப்போ 0 விட கம்மியா இருக்குது எல்லாத்துக்கும் வந்து என்ன கிடைக்கும்னாக்கா இப்போ f of x எழுத போறோம். f of x வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறோம், அவ்வளவுதான். இந்த f of x வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறோம்னாக்கா 0 விட கம்மியா இருந்தனாக்கா எக்ஸ், ஆர் இஃப் யூ டேக் மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 0, அப்ப எதுவுமே கிடையாது. அப்படின்னா 0. ஏன்னா இங்க ரேஞ்சே வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்குது. இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும் போது மற்ற எல்லாமே இப்போ 0க்கு கம்மியா இருந்த எல்லாத்துக்கும் வந்து 0. இங்க வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ கம்மா மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 0க்கு வேல்யூ கண்டிப்பா 0 தான். ஏன்னா எந்த வேல்யூமே கிடைக்காது. இப்போ அடுத்து 0ல இருந்து 1க்கு 0 இன்க்ளூட் பண்றோம், 1 இன்க்ளூட் பண்ணல. அப்படின்னா இந்த இன்டர்வல் என்ன கிடைக்கும்? ஆக்சுவலா இந்த கேபிட்டல் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். அப்படிங்க இருக்கு எல்லா ரியல் நம்பர்ஸும் டிஃபைன் பண்ணும். இப்போ ரியல் நம்பர்ல இங்க 0க்கும் 1, 2 இதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு வேல்யூ தெரியும். அப்ப இதுக்கு இந்த பக்கம் இருக்குது எல்லாத்துக்கும் 0 வேல்யூ. இப்போ இதை இன்க்ளூட் பண்ணல. ஆனா இந்த இன்டர்வல்ல எல்லா வேல்யூஸுக்கும் எங்க போகுதுனாக்கா ஜஸ்ட் இந்த p of 0, அது ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to 0. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to 0னா 1/4. ஏன்னா அந்த dt மட்டும் தான் வந்து
ஜீரோக்கு மேப் ஆகும். அதனுடைய ப்ராபபிலிட்டி வந்து 1/4. இப்போ அடுத்த இன்டர்வல் பார்க்குறேன். இங்கே 1 இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், ஆனால் 2 இன்க்ளூட் பண்ணலை. இந்த இன்டர்வல்ல இதோட வேல்யூ என்னன்னா 0வையும் ஆட் பண்ணணும், 1ஐயும் ஆட் பண்ணணும். அப்போ 0க்கு வந்து 1/4 தெரியும். 1ஓட ப்ராபபிலிட்டி என்னன்னாக்கா 1/2, 1/2 + 1/4. அப்போ என்ன கிடைக்கும்? 3/4. அரை, கால், முக்கால், தட் இஸ் 3/4. இப்போ அடுத்த இன்டர்வல் எல்லா ரியல் நம்பர்ஸும் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இப்போ அடுத்த இன்டர்வல் 2 ≤ இப்போ 2வா இருந்தா என்ன, 2 இல்லை அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே என்ன வரும் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் சம் பண்ணணும். 0வை சம் பண்ணணும், 1 சம் பண்ணணும், 2 சம் பண்ணணும். அப்படின்னா இது ரெண்டுத்தையும் சம் பண்றதுன்னு அர்த்தம். இது ரெண்டுத்தையும் சம் பண்ணா ஜஸ்ட் 1. அவ்வளோ. இப்போ பாருங்க -∞ +∞ வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூ டிஃபைன் பண்ணியாச்சு, கேபிட்டல் F. ஸோ இதான் வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கு கிராஃப் வரையணும். இதுக்கு எப்படி கிராஃப் வரைகிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்குவோம். இப்போ இதில் பாயிண்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இங்கே 0, இங்கே 1, இங்கே 2. இப்போ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா 0 விட கம்மியாக இருக்கு எல்லாத்துக்கும் வந்து வேல்யூ என்னது 0. ஸோ அப்போ இந்த கிராஃப் இங்கே இந்த ஆக்சிஸ் மேலேயே வரும் 0 வரைக்கும். ஆனால் 0 இன்க்ளூட் கிடையாது. 0 இன்க்ளூட் பண்ணும்போது 0 வந்து ஓப்பன் 1 வரைக்கும் என்னன்னாக்கா சப்போஸ் இது 1/4ன்னு வச்சுங்க. அப்போ இது எல்லாமே 1/4 எடுக்கும். ஆனால் இந்த 1க்கு எடுக்காது. அப்புறம் இந்த இன்டர்வல்ல வந்து சப்போஸ் இது வந்து 3/4ன்னு வச்சுங்க. அப்போ இந்த 1 to 2 இன்டர்வல்ல வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த வத்த 1 இருக்குன்னு வச்சுங்க. இந்த வத்த 1 இருக்கு. அப்போ இந்த 2க்கு அப்புறம் எல்லா பாயிண்ட்ஸுக்கும் வந்து 1. அப்போ இப்படி கிடைக்கும். ஸ்டெப் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இங்கே, அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஓகே. அப்போ இதான் வந்து இந்த குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனுடைய குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப். ஓகே. So any doubt up to now? இதுக்கு ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணணுமா? நோ டவுட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் ரேண்டம். இதே தான். இப்போ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோம், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோம். சிமிலரா அங்கே வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்க்குறோம், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். ஆனால் அங்கே குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ டென்சிட்டினா அடர்த்தியா இருக்கு, அதான் கண்டினியூஸ். கண்டினியூஸ்னா கேப்பே இல்லாமல் இருக்கும், அதான் வந்து கண்டினியூஸ். டிஸ்கிரீட்னா வந்து அங்கங்கே கேப் இருக்கும். ஓகே, வாட் டவுட்? எனி டவுட் யூ கேன் send a message. ஸோ இல்லைன்னா நம்ம ப்ராபப்ளி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அதை பற்றி இது பார்ப்போம். இப்படி ஃபைனலாக வந்து ஒரு இது பார்த்துருவோம், ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்த்துருவோம். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்குது அப்படின்றது கடைசியாக ஒரு ஃபைனல். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, ஃபைண்ட் the probability distribution of boys and girls in a family, in families with 3 children. The 3 children, assuming equal probabilities for boys and girls. Assuming equal probability for boys and girls. Equal probabilities for boys and girls. Okay. இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது?
ஒரு ஃபேமிலி வந்து 3 பசங்க இருக்காங்க. அதில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுடைய ப்ராபபிலிட்டி என்ன? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஃபேமிலி. இது 3 சில்ட்ரன்ஸ். அதில் 2 பாய்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா 2 கேர்ள்ஸ் இருக்கலாம். ஓகே, ஆனால் எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவல் ப்ராபபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ என்னென்ன, இங்கே கேபிட்டல் எக்ஸ்ன்றது ஃபங்க்ஷன் யாரு, இந்த சாம்பிள் ஸ்பேஸ் யாரு, அப்புறம் அது கரஸ்பாண்டிங்காக இது யார், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் யார். எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் இந்த ஃபேமிலிக்கு வச்சுங்க, ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க, அவ்வளோதான், பாய்ஸோ கேர்ள்ஸோ. ஸோ இப்போ சொல்யூஷன் எப்படின்னா, எக்ஸ்ன்றது சாம்பிள் ஸ்பேஸ், சாம்பிள் ஸ்பேஸ்ன்றதுனா நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இந்த இது. அதில் எக்ஸ்ன்றது ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ண போகிறோம். சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஆருக்கு என்னன்னாக்கா நம்பர் ஆஃப் பாய்ஸ் இந்த ஃபேமிலி. இது வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் இந்த ஃபேமிலி. ஓகே, ஸோ அப்போ இங்கே சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் 3 டைல்ஸ் இருக்கு. 3மே பாய்ஸாக இருக்கலாம், 3மே கேர்ள்ஸ், 2 பாய்ஸ் 1 கேர்ள்ஸ், அந்த மாதிரி இருக்கிற ஆல் பாசிபிள் இருக்கு. அதில் நம்பர் ஆஃப் பாய்ஸ் தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ பாக்ஸ் அந்த டேபிள் நீங்கள் ஃபில் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? எக்ஸ். இந்த எக்ஸ்னா யாரு? ரேஞ்சு. அப்போ ரேஞ்சில் வந்து பாய்ஸே இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த கலெக்ஷனில். இல்லைன்னா 1 பாய்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா 2 பாய்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா 3மே பாய்ஸாக இருக்கலாம். ஸோ இதான் வந்து ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபைன் பண்ண போகிறோம். அப்படின்னா 0வே, அதாவது பாய்ஸே இல்லாத எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ட்ரிபிள்ஸாக நம்ம எடுக்க போகிறோம். ட்ரிபிள்ஸ் இந்த இப்போ வந்து எப்படி வச்சுக்கோமே, சைல்டு 1, சைல்டு 2, சைல்டு 3. அப்போ இது 3மே வந்து பாசிபிள் வந்து பாயாக இருக்கலாம், இல்லைன்னா கேலாக இருக்கலாம். இப்போ வந்து 3மே பாய் பி 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 இப்படி இருக்கலாம், இல்லைன்னா கேலாக இருக்கலாம், இல்லைன்னா பாய் கேல், இல்லைன்னா பாய் கேல், இந்த மாதிரி ஆல் பாசிபிள் இருக்கு. இப்போ கொஸ்டின் என்னக்கா, மொத்தம் இங்கே எத்தனை இருக்கும் அப்படின்னாக்கா 3 பொசிஷன் இருக்கு. 3 பொசிஷன்ல ஈச் பொசிஷன் 2 பாசிபிலிட்டிஸ், பாயா இருக்கலாம், இல்லை கேலா இருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் பொசிஷனுக்கும் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பாயா இருக்கலாம், கேலா இருக்கலாம். அதே மாதிரி தேர்டு இருக்கும், பாயா இருக்கலாம், கேலா இருக்கலாம். அப்போ மொத்தம் 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல மொத்தம் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. இப்போ இந்த 8ல் 0க்கு மேப் பண்றது யாரா இருப்பான்? அப்ப அதில் பாயே இருக்கக்கூடாதுன்னா 3மே கேலா தான் இருந்தாங்க. இப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் தான் நம்ம டிஃபைன் பண்றோம். அப்போ 3மே கேல். இந்த அவுட்கம் மட்டும்தான் 0க்கு மேப் ஆகும். அப்போ இதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன? டோட்டலா 8 எலமெண்ட்ஸ் இருக்கு, அதுல இங்க 1, அப்போ 1/8. இப்போ ஒரு பாய் கிடைக்கிறதுக்கான ஒரு பாய் இருக்குன்னா, அப்போ யாரெல்லாம் வந்து 1க்கு மேப் ஆயிருப்பானா, ஒரு பாயாச்சும் அட்லீஸ்ட் இந்த BGG, இல்லைன்னா GBG, இல்லைன்னா GGB, இந்த மாதிரி பாய் ஒரு பாயாச்சும் கண்டிப்பா இருக்கும். அங்கே எக்ஸாக்டா ஒரு பாய் இருக்கும். அப்படின்னா மொத்தம் 3, அப்போ 3/8. அடுத்தது நெக்ஸ்ட் 2 பாய் இருக்கணும். அப்போ BBG, BGB, GBB. ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் 2 பாய் இருக்கு. அப்போ மொத்தம் 3, therefore 3/8. இப்போ 3மே பாயா இருக்குன்னா ஒரே பாசிபிள் தான், BBB தான். அப்போ அதனுடைய வேல்யூ நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம்? 1/8. ஸோ இதான் வந்து இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் சொன்ன தரேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ என்ன, ஒரு ஃபேர் டை ஆர் சப்போஸ் தட் எ பேர் ஆஃப் பேர் டைஸ், 2 பகடையை வந்து உருட்டுறோம். அந்த 2 பகடை நம்மளுக்கு பகடை உருட்டினாலே நம்மளுக்கு வந்து அவுட்கம்ஸ்க்கு 1 to 6. இப்போ 2 டைம் நம்ம ஒரு 2 பகடை உருட்டும் போது நம்மளுக்கு அவுட்கம்ஸ் என்னென்ன கிடைக்கலாம்? 1,1, 1,2 அப் டு கடைசியாக வந்து 6,6 கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து எத்தனை கிடைக்குன்னா 36 கிடைக்கும். இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல வந்து 36 அவுட்கம்ஸ் இருக்கு. இதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ என்னுடைய ரேண்டம் வேரியபிள் என்ன டிஃபைன் பண்ணாக்கா, கேபிட்டல் எக்ஸ் வந்து denotes the sum of points to be sum of the points. இப்போ இது எங்க போகுதுன்னா இதோட சம் என்னது 2. அப்புறம் 1,2 இருந்ததுன்னா இது எங்க மேப் ஆகுதுனாக்கா இதனுடைய சம் 3. அதே மாதிரி இதோட சம் என்னன்னா 12. ஸோ அப்போ எக்ஸ்ன்றதுனாக்கா சம் ஆஃப் த பேர்ஸ். ஓகே, இதான் வந்து ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும்.
அப்ப ரேஞ்ச் செட் யார்? அப்ப 0 இருக்க முடியுமா? 0 இருக்கவே இருக்க முடியாது. ஏன்னா எதை ரெண்டுத்தையும் கூட்டினாலும் 0 வராது. 1 இருக்க முடியுமா? எதை கூட்டினாலும் 1 வராது. அப்ப 2 கண்டிப்பா வரும். ஏன்னா 1 1 கூட்டினா 2 கண்டிப்பா வரும், 3 வரும், 4 வரும், அப் டு 6 6 கூட்டினா 12, மேக்சிமம் 12 வரைக்கும் போகும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய ரேஞ்ச் ஆஃப் த சாம்பிள்ஸ், ரேஞ்ச் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். இப்போ இந்த ரேஞ்சுக்கு நாம ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ அசைன் பண்ண போறோம். அந்த வேல்யூ தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அப்ப 2னா யாரெல்லாம் 2க்கு மேப் ஆகும்னா அந்த 1,1 மட்டும் தான் 2க்கு மேப் ஆகும். அப்ப அதனுடைய ப்ராபபிலிட்டி என்னதுக்கு 1/36. ஏன்னா மொத்தம் 36 இருக்கு, அதுல ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் 1,1 மட்டும் தான் 2க்கு மேப் ஆகும். இப்ப 3க்கு மேப் ஆகுறதுனா யாருனாக்கா 1,2 உடைய சம்மு 3 தான், 2,1 சம்மு 3 தான். அப்ப இந்த 2 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் 3க்கு மேப் ஆகும். அப்ப இந்த 2 மட்டும் ஈவெண்டா வச்ச இதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன 2/36 இஸ் 1/30. ஸோ சிமிலர்லி இந்த நீங்க டேபிள் வந்து நீங்க ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணீங்கன்னா என்னது இங்கே எக்ஸோட வேல்யூ யாரு 2 3 அப் டு 12 வரைக்கும் இருக்கும். அது கரஸ்பாண்டிங்க எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. இதான் வந்து cumulative distribution function of this random variable. ஓகே, ஸோ இதை வந்து எக்ஸசைஸை எடுத்து நீங்கள் டேபிள் மேக் பண்ணி பாருங்க. So that we can easily understand how to find a cumulative distribution function. Okay, thank you.